முத்தா கொட்டி நிற்கிது கண்ணில். பிறகு அப்போ எல்லாரும் கோயில் நிறைய சனம். வணக்கம் அவர்களே, நாங்கள் இப்போ எங்கே வந்து நாங்கள் வந்து யாழ்ப்பாணத்துலேயே இப்போ பிரபஞ்சம் பேசிக்கொண்டு இருக்கிற அந்த மாதா அந்த சொர்வத்திலிருந்து கண்ணீர் வர அதான் பார்க்க வந்த நாங்கள் இதான் அந்த ஸ்டேஜ் பாருங்கள். கூட சார் நம்ம வந்து போய்க்கொண்டு இருக்கேன் வேறு இதை எவ்வளோ இருக்கேன்டா அதில் இதை வேறு பின்னுக்கு A9 ரோடு தண்ணி டேங்குக்கு முன்னுக்கு அதில் இருந்து ஒரு 100 மீட்டர் வேறு இல்லை பழம் வீதியண்டு அந்த ரோட்டில் அந்த இருக்குது இந்த மாதா கோயில் வேறு. வாங்க உள்ளே பா என்ன மைண்டு வாங்க உள்ளே பா என்ன மைண்டு வேறு இதான் ஸ்டேஜ் பாருங்கள். அவ்வளோதான் சேச் தான், பெரிய சண்டை இல்லை. இப்போ தான் திருப்தி அமைச்சிட்டிங்க உங்களோட சேச்சு. இதான் மாதா பாருங்க. மாதா சொக்கையில் பாருங்க சோத்துக்கு இருக்குன்னு சொக்கையெல்லாம் சுவத்திருக்கு அப்படி ரத்தம் மாதிரி. கண்ணீர் வந்த நேற்றுலாம் இன்றைக்கும் வேற இல்லை இன்னும் கண்ணீர். ஆனால் கண்ணீர் வந்து அடையாளம் இருக்குது பாருங்க. பார்த்தீங்களா யாருமே நான் கேட்டுப்பாங்க இப்போ வந்தது என்ன மாதிரின்ட்டு. வந்து கும்பிட்டு கொண்டு நிற்கிறீங்க ஆட்கள்லாம். இந்த அதிசயத்தை வந்து பார்த்து கொண்டு நிற்கிறேன் பாருங்க எவ்வளோ பேர். வேறு ஒரு இடத்துல இருந்தேன்னா பாதமாக தெரியுங்க பாருங்க. கன பாதமாக தெரியுங்க. போயிட்டா சரி நன்றி. நேற்று 6 மணிக்குங்கிற மாதாட கடலேருந்து கண்ணீர் வந்துட்டு எல்லாரும் சுத்தா கொட்டுண்டு அவரோட நாடியில் நிற்கிது. அப்படியே அழுது கொண்டு கண்ணீர் முத்தா கொட்டி நிற்கிது கண்ணில். பிறகு அப்போ எல்லாரும் கோயில் நிறைய சனம். நிறைய இடத்துல நிறைய பேர் வந்தவங்க. முதல்ல இந்த கோயிலை யாருமே தேடுறதில்லை, இப்படியே சும்மா இருந்த கோயில். போன வருஷம் நாங்கள் பார்த்தாலே ஒரு பெருசாக ஒரு கோயில் பெருசாக செஞ்சு விழா செஞ்சாங்க, திருவிழா மாதிரி. திருவிழா அது பிறகு கொஞ்சம் மக்கள் வந்து வழிபட்டுவாங்க. பிறகு நேற்று இப்படி ஒரு அற்புதம் நடந்த பிறகு நிறைய இடத்துலேருந்து நிறைய பேர் வந்து வழிபடுறாங்க. இப்போ நான் காணக்கூடிய இருக்கோம் மாதிரி. இப்போ என்னென்னா இப்படி ஒரு மாதங்களுக்கு புதுமை செஞ்சுருக்கிறா. ஆனால் இது வரைக்கும் இந்த கோயில் அப்படி ஒரு புதுமை நடக்கலை. நாங்கள் பார்த்தோன்னா இப்படி ஒரு புதுமை இல்லாத மாதா எங்களோட இடத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கனால எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எதுக்காக இப்படி கண்ணீர் வடிக்கிறா, என்ன நடக்க போகுது, இந்த நாட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, என்ன சொல்ல வரான்னு தெரியல. ஆனால் கண்ணீர் வடிச்சிட்டு நேற்று 6 மணிக்கு அழுதவா, இன்றைய காலம் 5 மணிக்கு கண்ணீர் வடிச்சிருக்கா. ஓ இப்போ ஒரு மத்தியானம் போல் அவட இந்த கண்ணன் சிவப்பாகும், அவட உள்ளங்கை சிவப்பாகும், கண்ணீர் வடிஞ்சு கொண்டு இருந்தவா. இப்போ அப்படி ஒன்றும் இல்லை, கண்ணீர் வர மாதிரி இல்லை. இப்போ வருது அவட கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இதுக்குள்ள இடது கண்ணிலேருந்து கண்ணீர் கூட வந்துட்டே இருக்கு.
சரி அக்கா நன்றி.